தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலை சந்திக்க பல்வேறு கட்சிகளும் தயார் நிலையில் உள்ளன. ஆயத்த பணிகள் குறித்து பல்வேறு கட்சியினரும் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 234 தொகுதியிலும் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை பற்றி பேசத்தான் போறேன். ஏன்னா இன்றைக்கு தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், அம்மாவுக்கு வாக்களிக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1.5 மாத காலம் இருக்கிறது. தேர்தல் நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஏப்ரல் 22ஆம் தேதி தான் தொடங்குகிறது. எனவே இந்த 1.5 மாத காலத்திற்குள் இந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் முடித்து விடலாம். எதிர்பார்த்தபடியே இன்றைய தினம் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏற்கனவே நாங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அறிவிப்பு வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக நாம் கருதுகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முதலிலேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு பட்டியல் தயார் செய்யப்பட்டு அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் அது தயாராக இருக்கிறது. என்றைக்கு அகில இந்திய தலைமை சொல்லுகிறதோ அன்றைக்கு அந்த பட்டியலை கொண்டு வந்து கொடுப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது.